ரவை இதை நல்லா வறுக்கணும். நான் இப்போ இந்த கப்பாலான் ஒரு கப் ரவை எடுத்தேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே சீனியை மலர்ந்து எடுத்தீங்கன்னா அளவு எடுக்க வச்சுவோம். ரவை நல்லா வறுக்கணும். மணல் மாதிரி உறுப்பாக இருக்கு. மணல் மாதிரி இருக்கும். கடிபடும். நல்லா இந்த பருவத்தில் எடுத்தீங்கன்னா தான் நல்ல பதமான கேசரி எடுக்கலாம். அதே சட்டிக்கு 2 மேசக்கரண்டி நெய் விடுறோம். ப்ளம்ஸ் எல்லாம் பலூன் மாதிரி ஊதி பொரிஞ்சிட்டுது. இதை ரக்குவோம். ரவை எடுத்த அதே கப்பால் 1.5 கப் தண்ணியும் 1.5 கப் பாலும் தான் விட போகிறேன். இப்போ நான் 1.5 கப் தண்ணி, 1.5 கப் பால். பால் நான் சேர்த்தது என்னென்னா இதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். பால் சேர்த்து நீங்கள் கேசரி கிண்டினீங்கண்டா இல்லாட்டி வெறும் தண்ணியிலையும் கிண்டலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டும் வாசமுமே இருக்கும். பால் தண்ணியெல்லாம் கொதிக்குது. இது கொஞ்சம் கேசரி பவுடர். இந்த கேசரின்னு சொன்னால் அந்த கேசரின்ற கலரே கேசரிக்கு தூக்கி கொடுக்கும். ஒரு சொட்டு போட்டால் காணும் நல்ல கலராக வரும். ஒரு கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன். இனிப்பு சாப்பாட்டுக்கு இந்த உப்பு சேர்த்தா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இனிப்பை. நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இந்த ரவையை போட்டு கட்டி விடாமல் கிண்டி எடுக்கணும். உடனேயே இறுகி இப்படி வந்துட்டுது. ரவை கட்டிப்படாமல் கிண்டி இறுகிட்டுது. இப்போ இதுக்குரிய சீனி சேர்ப்பேன். ரவையின் 2 பங்கு சீனி. இது சீனி சேர்க்க இளகி கொஞ்சம் தண்ணியாக வரும். அதுக்கடையில் தண்ணியாக வந்துட்டுது. கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். நெய் 2 மேசக்கரண்டி போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு சேர்ப்பேன். மீண்டும் 2 மேசக்கரண்டி நெய் விட்டு இருக்கு. இல்லாம ஒரு 8 மேசக்கரண்டி நெய் என்றாலும் வேணும். நெய்யில பொரிஞ்சு வந்தாதான் அந்த கேசரி கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடிப்பிடிக்காமல் கிண்டி கொண்டிருக்கணும். இப்ப நாங்கள் பொரிச்சு வச்சிருந்த கஜுவையும் சேர்ப்போம். பதம் சரியா வந்துட்டுது. வாசத்துக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு ரக்குவோம். கையில தொட ஒட்டாத பதம் பாருங்க. நல்லா ஆறிட்டுது. பீஸ் போட்டு வெட்டுவோம். நல்ல பதமா கிடக்குது. சுலபமா செய்யக்கூடியது கல்யாண வீட்டு கேசரி. கேசரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு. சமையல் இதுகளில் கூடுதலாக கேசரியும் வைப்பினேன்.
எல்லாராலையும் செய்யக்கூடியது, சுலபமாக செய்யக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்த மாதிரி வந்திருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.